கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவபாரத்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 1 யோவான், அதில் 5ஆம் அதிகாரம், அதில் 15ஆம் வசனம். 1 யோவான் 5:15. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் என்ன அழகா முடியுது பார்த்தீங்களாங்க. பெற்று கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப நம்மளுடைய அறியாமை தான் காரணம். இன்றைய தினம் தேவன் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்க எதெல்லாம் அவர் நாமத்தின் நிமித்தமாக கேட்டீங்களோ அது எல்லாமே உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், எல்லாமே உங்கள்கிட்ட நான் செஞ்சுட்டேன், உங்களுக்காக சகலத்தையும் செய்து முடித்து விட்டேன் அப்படின்னு தேவன் நம்மகிட்ட சொல்ல ஆசைப்படுகிறார். ஆனா அதை ஒரே ஒரு இது பாருங்களேங்க, அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப அது இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால், அப்ப நம்ம தேவனை முழுமையாக அறிந்திருக்கிறோமா? இந்த வருடத்தின் கடைசி வாரத்தில் இருக்கோம். நம்ம இன்றைய தினம் வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இது. அப்ப தேவன் நம்மகிட்ட கேட்கறது என்ன காரியம் என்றால், நம்ம தேவனை முழுமையாக அறிந்திருக்கிறோமா? நம்ம என்ன வயசு இருக்கு, என்ன காலங்கள், என்ன எதுனா அதை பத்தி தேவனுக்கு கவலை இல்லை. நம்ம மரணிக்கும் தருவாயில் இருந்தாலும் பரவாயில்ல, வாலிப வயதில் இருந்தாலும் பரவாயில்ல, சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, தேவனை பற்றிய அறிவில் நம்ம இருந்திருக்கிறோமா? தேவன் எனக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவனுடைய அறிவை நம்ம புரிந்திருக்கிறோமா? நமக்காக தேவன் செய்து முடித்திருக்கிற காரியங்களை நம்ம அறிந்திருக்கிறோமா? தேவன் நமக்காகத்தான் மரித்தார், நமக்காகத்தான் பிறந்தார், நமக்காகத்தான் சகலமும், நமக்காக எனக்காகன்றதை நம்ம புரிஞ்சிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து பூமியில் அவதரித்ததை மனுஷனாக அவதரித்து நம்மளை போலே வாழ்ந்து நம்மளை போல பாடுகளை அனுபவித்து மரணி சிலுவையிலே நமது பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மறித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருப்பதை நம்ம உண்மையிலே உணர்ந்திருக்கிறோமா? இல்லை நான் அழைத்து போகிறேன், வரேன், பைபிள் படிக்கிறேன், எல்லாத்தையும் ஜெப கூட்டங்களை கலந்துக்கிறேன், எல்லா இதையும் நான் பார்ப்பேன், எல்லா இதையும் நான் கலந்து கொள்வேன், ஜெபிப்பேன் அப்படின்றதோட ஒரு பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? இன்றைய தினம் இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்று தேவன் உங்கள்கிட்ட கேட்கறது என்னன்னா, அதை விட்டு வெளியே வாங்க, நான் உங்களுக்காக சகலத்தையும் செய்து முடித்து விட்டேன், எல்லாம் முடிந்ததுன்னு சிலுவையில் சொன்ன வார்த்தை அவர் வாழ்க்கை முடிந்ததை சொல்லலை. நமக்கான போராட்டங்கள், நமக்காக எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் முடித்து வைத்து விட்டேன், சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடித்து விட்டேன் தான் தேவன் சொல்றாரு. அதான் அந்த வசனம் ரொம்ப அழகாக ஆரம்பிக்கிறது. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால், அப்போ இது ஒரு கொஸ்டின் மார்க். நம்ம அறிந்திருக்கிறோமா? நம்ம என்னதை கேட்டாலும் தேவன் நமக்கு தருவார் அப்படின்னு. அதுக்காக நம்ம அடுத்தவன் சாகணும் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது, அடுத்தவன் நாசமாக போகணும்னு கேட்கக்கூடாது. நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறதுனா, அடுத்தவன் எக்கே எடுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல, அது உடன் பிறந்தவன் இருந்தாலும் பரவாயில்ல, ரத்த சம்மந்தமாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே தரையில் ரோட்டில் கிடந்தாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும், அவனை ரோட்டுக்கு அனுப்பாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு வைராக்கியத்தோடு அறிஞ்சு கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைய தினம் கர்த்தர் கூட என்ன கேட்கிறார், நீங்கள் எதை கேட்கணுன்றதை புரிஞ்சுக்கிங்க. என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் அதை தருவேன்றதா யோவானில் படிக்கிறோம் நம்ம. அப்போ தேவ நாமத்தின் நிமித்தம் நம்ம வாழ்கிறோமா? தேவனுக்கு பிரியமானபடி வாழ்கிறோமா? இந்த வசனம் பாருங்களேங்க, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவையை பெற்றுக் கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ ஒன்று கேள்வி, அடுத்ததும் அதே மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஃபர்ஸ்ட் நேரடியான கேள்வி, அடுத்தது பாருங்களேங்க, பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோமா? நம்மளை புரிஞ்சிருக்கிறா புரியலையா? தேவனுடைய கிருபையை நம்ம புரிஞ்சிருக்கிறோமா புரிந்து கொள்ளவில்லையா? இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காக சகலத்தையும் செய்து முடித்து விட்டார். நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். உங்களுக்கு எதிராக யார் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எதிராக உங்களோட விட்டு என்ன அவங்க எதிராக செய்திருந்தாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தருவார், தேசம் நன்மையானதை தரும். கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தர் பிரியமான காரியம். அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவன் எனக்காக சகலத்தையும் செய்து முடித்து விட்டார்னு வாயிலை திறந்து அறிக்கையிட வேண்டும். அதற்காக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் எதை கேட்டாலும் நீர் அதை செய்து தந்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்க நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அதை புரிந்து கொள்வதற்காக நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி 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 தவறே. நாங்கள் எதை கேட்போம் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே. உமது நாமத்துக்கு மகிமையானவர்களை கேட்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு ஏற்கனவே போதித்திருக்கிறார் ஆண்டவரே. அப்படி உமது நாமத்துக்கு மகிமையான காரியங்களை கேட்டு பெற்றுக்கொண்ட மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எஸ் தாமே பெற்றுக்கொண்ட நிலைமையிலே நிலைத்து நிற்க உதவி செய்யும் ஆண்டவரே.
இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் முதலாமத்து மகிமையான காரியங்களை அவர்களுக்கு உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாக வாழ உதவி செய்வதற்காக நன்றி 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 ஆண்டவரே. இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்று அவர்கள் உமது ஆலயத்துக்கு வந்திருப்பார்கள் ஆண்டவர். உமது வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. நீர் அவர்களை ஆசீர்வதித்து விட்டதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு புதிய வருடத்திலே அவர் காலெடுத்து வைக்கப் போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.